காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் AI நெக்சஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் குமார் AI நெக்சஸ் 2026 தொழில்நுட்ப மாநாட்டை தலைமை தாங்கி தொடங்கி வைத்த நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழகத்தின் முன்னெடுப்புகளையும் மாணவர்களின் பங்களிப்பையும் வெகுவாக பாராட்டினார். கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்டுகளை உருவாக்கி அசத்தலான உலக சாதனை படைத்தனர். இதற்காக அதிகாரப்பூர்வமாக சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. AI துறையின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்று செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால பயன்பாடுகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினர். 1000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்கள் பங்கேற்ற இந்த மாநாடு தமிழக தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. நிச்சயமாங்க, அரசு பள்ளிகளிலும் ரூரல்ல இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் AI கொண்டு போய் ரீச் பண்ணணுன்றதுதான் எங்க டார்கெட். ஆனரபிள் சிஎமோட விஷனே அதுதான். ரூரல் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இதை எடுக்கணும், AI வளர்க்கணும். அவங்களுக்கு ஒரு கரிக்குலம் நாங்க ஃபார்ம் பண்ணி டெஃபினட்டா அவங்களுக்கும் நல்லபடியா செய்யணும்னு விருப்பப்படுறோம். நிச்சயமாங்க, சேஃப்டி மெஷருக்கு இந்த அரசாங்கம் இல்லை, எல்லா அரசாங்கமும் இங்க மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடுமே AI மிஷன்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள், ஒரு நல்லது நடந்தா ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் இருக்கு, அதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் டெஃபினட்டா எடுத்திருக்கேன். ஜனநாயக படம் வந்துட்ட அப்புறமா நான் பார்த்துட்டு சொல்றேங்க. நான்